லாங்கர் லுமினா, நெல்லிக்குப்பம் ரோட், கூடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் உள்ள ஜமா மசூதி ஏற்கனவே அங்கிருந்த கோயிலை இடித்துவிட்டு கட்டப்பட்டதாக கூறி மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. அதை விசாரித்த கோர்ட் மசூதி உள்ள இடத்தை ஆய்வு செய்ய தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டது. ஆய்வு நடத்தப்பட்ட போதிலும் இரண்டாவது முறையாக மீண்டும் கடந்த 24ஆம் தேதி ஆய்வு நடத்த அதிகாரிகள் வந்தனர். மசூதிக்கு அருகே ஏராளமானோர் கூடி எதிர்ப்பு தெரிவித்தனர். மீண்டும் ஆய்வு செய்யக்கூடாது என எதிர்த்தனர். போலீசார் அவர்களை கலைக்க முயன்றபோது கலவரம் வெடித்தது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இச்சூழலில் மசூதியை ஆய்வு செய்யும் மாவட்ட கோர்ட்டின் உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜமா மஸ்ஜித் கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டது. இந்த மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி சஞ்சய் குமார் அமர்வு விசாரித்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஜமா மசூதியின் ஷாஹி இத்கா கமிட்டி உயர்நீதிமன்றத்தை நாடும் வரை மசூதி தொடர்பான வழக்கை தொடர வேண்டாம் என விசாரணை கோர்ட்டுக்கு தடை விதித்தனர். அதுவரை மசூதியை ஆய்வு செய்த ஆணையரின் அறிக்கையை சீல் செய்யப்பட்ட கவரில் வைத்திருக்க வேண்டும், திறக்கக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஜனவரி 6க்கு ஒத்திவைத்தனர். இந்த வழக்கில் எந்த கருத்தையும் கூற விரும்பவில்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கை நிலுவையில் வைப்பதாகவும் அதுவரை அமைதி நல்லிணக்கம் பேணப்படுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர்.